channel. This video is sponsored by Buymoto mobile app. இது வந்து ஒரு grocery e-shopping mobile application. Google Play Storeல available இருக்கு. Link descriptionல இருக்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு grocery related ஆன்லைன் ஷாப்பிங் வித் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இதில் grocery ப்ராடக்ட்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு தியரி மட்டும் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து கோட் வந்து பார்க்க போகிறோம். எப்படி கோட் டைப் பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறது என்னன்னு ஃபுல்லாமே நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு HTMLோட பேசிக்ஸஸ், என்னென்ன டேக்ஸ் இருக்குது, HTMLனா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு HTML அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் டேக்ஸஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஜஸோட ஸ்ட்ரக்சரை மட்டும் கிரியேட் பண்ணுறது தான் வந்து HTML நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு டைனமிக்கான கண்டென்ட்டோ இல்லை வெப் பேஜஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம HTML யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரௌசரில் இப்போ நம்ம ஒரு வெப் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நம்ம HTML தான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு வெப் பேஜஸோட ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான திங். இப்போது ஆனால் எல்லா ChatGPT எல்லாமே யூஸ் பண்ணி ஈஸியாக HTML வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம படிக்க தேவையில்லாத பட் ஆனால் நம்ம பேசிக்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம HTML வந்து அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டானதான். ஜஸ்ட் பேசிக்கான ஈஸியான ஒரு லாங்குவேஜ். இதை நம்ம எப்படி அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம கோட் எழுதிட்டு ப்ரௌசரில் போய் அந்த கோடை நம்ம ரன் பண்ணால் நம்ம ப்ரௌசரில் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நாளைக்கான கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதை பேசிக்காக நம்ம வந்து எல்லாருமே VS கோடில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நாமளும் VS கோட் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை இது டெக்ஸ்ட் எடிட்டர், நோட் பேட், ஆன்லைன் ப்ரௌசர்ஸில் கூட நம்ம போய் அந்த ஆன்லைன் GDP கம்பைலர் இதில் கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நாம VS கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்டைல்டு டெக்ஸ்ட், பிக்சர்ஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணும். இது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் லைக் நோட் பேட்லையும் நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே டேக் பேஸ்டாக தான் இருக்கும். HTML அப்படிங்கிறது ஃபுல்லாமே ஒரு டேக் பேஸ்டு சிஸ்டம் தான். அதில் டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் ரெண்டு இருக்கும். ரைட் ஆப்ரேட்டர் அண்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங்கில் சொன்னோம் அப்படின்னா. ஸோ இந்த பிட்வீன் டூ டாக்ஸஸுக்கு நடுவில் நம்ம பேராமீட்டர்ஸ் எழுதிக்கலாம். அதாவது இப்போ இந்த லெஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, இங்கே ரைட் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா சென்டரில் நம்ம ஒரு பேராமீட்டர் அதோட வேல்யூ எழுதிக்கலாம். இதெல்லாமே நம்ம போக போக என்ன பேராமீட்டர்னா என்ன, வேல்யூனா என்னன்னு பார்ப்போம். அப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு HTML அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரில் ஹெட் அண்ட் பாடி ரெண்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே அந்த டாக் டைப் HTML வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து நம்ம எந்த விஷன் ஆஃப் HTML யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ப்ரௌசருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாக் டைப் HTML யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் HTML டேக் பேசிக்காக இருக்கும். அது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே HTML இதுக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஹெட் டேக்னு சொன்னோம் இல்லையா இப்போ, அப்படிங்கிறத ஒரு டேகும் நெக்ஸ்ட் பாடி டேக் அப்படிங்கிறத இருக்கும். இப்போ HTML நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்காக இதுதான் பேராமீட்டர் அண்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி பேராமீட்டர் அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் மெட்டா இந்த ரெண்டு டேகும் பேசிக்காக எல்லா HTML ஹெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இல்லைன்னா வந்து இது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் எதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ரௌசரில் இதை ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த டைட்டில் வந்து மேலே இருக்கும். அதுக்கு தான் இந்த டைட்டில் டேக் யூஸ் பண்ணுறது. இது ஒரு டேக். நான் சொன்ன மாதிரி ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்கு. இது வந்து ஓப்பன் டேக், இது வந்து க்ளோஸ் டேக். இந்த க்ளோஸ் டேக் நம்ம எண்ட் ஆகும்போது இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இது. நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து பாடி டேக். இந்த பாடி டேக்ல நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அது எல்லாமே அப்படியே ப்ரௌசர்ல விசிபிள் ஆகும். இதுக்கு தான் இந்த பாடி டேக் யூஸ் பண்ணுறது. ஹெட் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டைட்டில் மட்டும் கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம மற்ற
பேஜஸையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டைல் ஷீட்டும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இதில் லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன எழுதுறதுலாம் நம்ம பார்க்கலாம். பேசிக்காக இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் HTML டேக் போடணும், நெக்ஸ்ட் ஹெட் டேக், அதுக்குள்ள பாடி டேக் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம எப்பவும் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த கோட், அதுதான் வந்து ஒரு பேசிக்கான கோட். அதை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த ஹெட் பிளாக் அண்ட் பாடி பிளாக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொன்னேன். மற்ற பேசிக்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு ஹெட் பிளாக்னா எப்படி இருக்கணும், பாடி பிளாக்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹெட் பிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ப்ரௌசர்ஸை பற்றி, அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில், அது எல்லாமே இருக்கும். பாடி அப்படிங்கிறதுல டாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ப்ரௌசரில் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேசிக் HTML டாக்குமெண்ட்ஸஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன டாக்ஸஸ் இருக்குன்னா, நம்ம பார்த்த மாதிரி HTML டாக்ஸஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும், ஹெட் டேக் இருக்கும், அண்ட் பாடி டேக் இருக்கும், டைட்டில் இருக்கும். இது பேசிக்கான டாக்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த HTML டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டேக்குமே வந்து எண்டிங் டேக்ல பேக் ஸ்லாஷ் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் அந்த பேசிக் டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டாக்ஸஸை நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.